மாலை வணக்கம். திரும்பமாக இன்னொரு வேத பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். நலமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே வாழ்க்கையிலே அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய அனுகிரகத்தையும் அனுபவிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். சரி, இன்றைக்கு 3ஆம் பாகம் அவருடைய இரகசிய வருகைக்கான அறிகுறிகள் என்ற தலைப்பின் கீழே 7 அறிகுறிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கேட்டு இந்த வேத பாடத்துக்குள் கலந்து போவோம். அருமையான இயேசுப்பா, இந்த மாலை வேலைக்காக நன்றி. இந்த நாளிலே திரும்பமாக உடைய சமூகத்திலே அமர தந்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களுக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறது. உங்களுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு வெளிப்பாடுகள் கிடைக்காது. வேத புத்தகம் ஒரு சாதாரண புத்தகமாய் மாறிவிடும். உங்களுடைய அனுகிரகம் எங்களுக்கு இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையிலே உடைய சமூகத்திலே தாகத்தோடு கூட அமரும் போது நீர் எங்களுக்கு ஆழ்ந்த சத்தியங்களை இந்த வேதத்திலிருந்து வெளிப்படுத்துவீர். உடைய வருகையின் நாட்கள் சமீபத்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வாழும் எங்களுக்கு காலத்தையும் நேரத்தையும் கர்த்தாவை சுகாரித்து கொண்டு அறிந்து கொண்டு எங்களை தயார்படுத்தி கொள்ள இந்த வேத பாடத்தை நீர் எங்களுக்கு கொண்டு வருகிறதுக்காக கலந்து கொள்கின்ற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஒடு கூட பேசும். அவருடைய இருதயங்களிலே மாற்றுதலை கொண்டு வரும். இந்த வேத பாடம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே. சரி, இப்ப அவருடைய இரகசிய வருகைக்கான 7 அடையாளங்கள் அறிகுறிகள் என்ற தலைப்பின் கீழ் தான் வேத பாடத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பாகம் 3. நீங்கள் இந்த நாளிலே முதலாவதாக இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்கிறீர்கள் என்றால் நான் உங்களுடன் தயவுடன் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் அங்கே எங்களுடைய 1ஆம் 2ஆம் பாகங்களை பார்த்து விட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் தெளிவாகவும் உதவியாகவும் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் அவருடைய இரகசிய வருகைக்கான 7 அறிகுறிகள் இதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். 2 அறிகுறிகளை பார்த்து விட்டோம். முதலாவது என்ன? விசுவாச துரோகம். 2வது பரியாசக்காரர். அதை குறித்து தெளிவாக நான் விளங்கப்படுத்தி விட்டேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது 3வது அடையாளம். அவருடைய இரகசிய வருகைக்கான 3வது அடையாளம் அது என்னவென்றால் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் நான் சொல்ல போனால் ஒரு தீர்க்க தரிசன கடிகாரத்தை போன்றது. ப்ரொஃபெட்டிக் கிளாக்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் பார்க்கும்போது, இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கும் காரியங்களை பார்க்கும்போது நாங்கள் எந்த காலகட்டத்திலே இருக்கிறோம் என்பதை நாங்கள் சுகாரித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த உலகத்தை குறித்ததான எல்லா தீர்க்க தரிசனங்களும் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை அடிப்படையாக வைத்துதான் பேசியிருக்கின்றார். ஏனென்றால் அது அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொந்த தேசமாயிருக்கின்றது. அப்ப இஸ்ரவேல் தேசத்தின் கடிகாரம் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்ற கடிகாரம் சபை என்கிற கடிகாரம். சரியா? தானியேல் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது தானியேலுக்கு ஆண்டவர் 70 வாரங்களை இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசுகின்றார். சரியா? அப்ப அந்த 70 வாரங்களிலே 69 வாரங்கள் முடிந்து விட்டது. இன்னும் 1 வாரம் மாத்திரம்தான் முடிவடைய இருக்கின்றது. சரியா? 1 வாரம் என்பது ஒரு நாள் என்பது 1 வருடம் அப்படின்னு எடுத்துக்கோ. அப்ப வேதம் என்ன சொல்லுகின்றது? தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை கூடாக இஸ்ரவேல் தேசத்துக்கு 70 வாரங்கள். அதை நான் வேறொரு வேத பாடத்திலே தெளிவாக கற்றுக் கொடுக்கிறேன். அதிலே ஆழமாய் நாங்கள் போனோம் என்றால் இந்த வேத பாடத்திலிருந்து நாங்கள் அதுக்கு மாறிவிடுவோம். அப்ப இதை ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், அப்ப தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லி நான் 70 வாரங்களிலே 69 வாரங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நிறைவேறிவிட்டது.
அந்த கடைசி ஒரு வாரம் தான் நிறைவேற இருக்கின்றது. அந்த ஒரு வாரம் எப்பொழுது ஆரம்பிக்கும்? சபை எடுத்துக் கொள்ளப்பட்டதன் பின்புதான். அப்போ அந்த ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கின்றது? 7 நாட்கள். இப்போ ஒரு நாள் ஒரு வருடம் என்றால் 7 வருடங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாக 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வான். அந்த ஒரு வாரம் தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு மிஞ்சி இருக்கிறது. அப்ப சபை இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்ற கடிகாரம் சபை என்கின்ற கடிகாரம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாக இஸ்ரவேலுடைய கடிகாரம் ஓட ஆரம்பிக்கும். அப்ப இஸ்ரவேல் தேசம் என்பது சபைக்கு ஒரு அடையாளமாய், ஆண்டவருடைய காரியங்கள் இந்த பூமியில் என்னென்ன காரியங்கள் நடக்க போகின்றது என்பதற்கான ஒரு அடையாளமாய் இருக்கின்றது, ஒரு தீர்க்க தரிசன கடிகாரமாய் இருக்கின்றது. அப்ப இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கும் காரியங்களும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்ததான வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் வாசிக்கும் போது எந்த காலகட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சரியா? ஆதலால் தான் நாங்கள் பழைய ஏற்பாடு எங்களுக்கு அவசியம் இல்லை, அது தேவையே இல்லை, நாங்கள் புதிய ஏற்பாட்டை புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் பழைய ஏற்பாட்டை தேவையில்லை என்பதெல்லாம் பிழையான போதனை. பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இனி நிறைவேறப் போக இருக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் அவைகளை நுண்ணியமாய் நீங்கள் கவனிக்கும் போது எந்த காலகட்டத்திலே சபை இருக்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சரியா? அப்ப மூன்றாவது அடையாளம் என்ன? ஆண்டவருடைய இரகசிய வருகைக்கான மூன்றாவது அடையாளம் என்ன? நாங்கள் கவனிக்க வேண்டிய அடையாளம் அறிகுறி இஸ்ரவேல் தேசம். சரியா? அப்ப இஸ்ரவேல் தேசம் ஒரு காலகட்டத்திலே உலக வரைபடத்திலிருந்தே முழுவதுமாய் அகற்றப்பட்டது. சரி, அது திரும்பவுமாக உயிர் பெற்று மறுபிறப்படைந்து இஸ்ரவேல் தேசம் இந்த நாட்களில் எங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு தேசமாய் இருப்பது என்பது நீங்க சைலண்ட் மோடுக்கு போட்டு. அப்ப இந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் தேசம் எங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு மிகவும் வல்லமையுள்ள வளர்ச்சி அடைந்த தேசமாக இருப்பது என்பது ஒரு அற்புதம், அருமையான தேவஜனங்களே. ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே உலக வரைபடத்திலேயே இஸ்ரவேல் தேசம் இல்லை என்று ஒரு காலகட்டம் இருந்தது. சரியா? அப்ப நான் நினைக்கிறேன், இஸ்ரவேல் தேசத்தை நான் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பெரிதான அற்புதம் அது. ஏனென்றால் தேவன் அதை தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்தார். முழு உலகமே இஸ்ரவேல் தேசம் அழிந்து போய்விட்டது, இனிமேல் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே எழும்ப முடியாது என்று நினைத்த போது ஆண்டவர் அவர் உரைத்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூடாக உரைத்த தீர்க்க தரிசனத்தை வல்லமையாய் நிறைவேற்றி காண்பித்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் சொன்னது ஒரு நாளும் அவர் சொன்ன வார்த்தைகள் கீழே விழாது, அது நிறைவேற்றப்படாமல் கீழே விழாது. அப்ப ஏசாயா 66 அதிகாரம் 8 வசனத்துக்கு திருப்பிக் கொடுங்க. ஏசாயா 66 அதிகாரம் 8 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறேன். நான் சொல்லும் காரியங்களை நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்திலே வாசிக்க வேண்டும், அடையாளமிட வேண்டும், அதை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன் என்று மாத்திரம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏசாயா 66 அதிகாரம் 8 வசனம். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ ஆண்டவர் கேட்கிறார். ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்று இருக்கிறது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? கேட்கிறார்.
ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ. அப்படிதான் அற்புதமா இஸ்ரவேல் தேசம் மறுபடியுமாய் உருவாக்கப்பட்டது, மறுபடியுமாய் பிறந்து எழும்பினது. தேவனுடைய காரியம்தான் அதை செய்தது. ஏனென்றால் தாவீது முதலாவது ராஜா சவுல், அவனுக்கு பின்பது அவன் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அரசாண்டான். அவன் பின்பதாக தாவீதின் காலத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு பொருந்தனை பண்ணின சகல எல்லைகளையும் தாவீது பிடித்து அவன் ஒரு வல்லமையுள்ள ராஜாவாக அரசாண்டான். அவனுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசம் வெற்றியாக வாழ்ந்தது. எருசலேம் பட்டணத்தை தாவீது தான் பிடித்தான். அது ஒரு பிடிக்க முடியாத ஒரு பட்டணமாக இருந்தது. எருசலேமிலே வாழ்ந்தவர்கள் யாராலும் எங்களை பிடிக்க முடியாது என்று சொன்னபோது தாவீது எருசலேம் பட்டணத்தை பிடித்தான், எல்லா எல்லைகளையும் கைப்பற்றினான். அவன் பின்பதாக சாலோமன் வந்தான். சாலோமனுடைய காலத்திலும் இஸ்ரவேல் தேசம் செழிப்பாயும் மிகவும் ஆசீர்வாதமாயும் வாழ்ந்தது. அவன் பின்வாங்கி போனான். அவன் நிமித்தமாக அவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போனார்கள். ஆனால் சாலோமனுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் இரண்டாய் பிரிந்தது. வடக்கு தேசமும் தெற்கு தேசம். சரியா, வடக்கு தேசத்திலே 10 கோத்திரங்களும், தெற்கு தேசத்திலே யூதா கோத்திரம், அதிலே 2 கோத்திரங்களும், யூதாவும் பெஞ்சமினும் இருந்தது. அப்ப தாவீதின் பரம்பரையில் கீழே வந்த ராஜாக்கள் தெற்கு கோத்திரத்தை அரசாண்டார்கள். மற்ற ராஜாக்கள் இஸ்ரவேல் என்ற 10 கோத்திரங்களை கொண்ட வடக்கு தேசத்தை அரசாண்டார். ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் 722 அசீரியர் வடக்கு அந்த ராஜ்யத்தை முழுவதுமாய் அழித்து போட்டார். யூதர்கள் சிதறிக்கப்பட்டு உலகம் எங்கும் பரவி அங்கெங்கும் போய்விட்டார்கள். வடக்கு தேசத்திலே யாருமே அதற்கு பின்பதாக குடியேறவில்லை யூதர்கள். கிறிஸ்துவுக்கு முன் 586 தெற்கு தேசமாகிய யூதாவும் பாபிலோனினால் கைப்பற்றப்பட்டு முழுவதுமாய் அழிந்து போய், அதன் பின்பதாக இஸ்ரவேல் தேசம் என்பது திரும்ப வந்து அவர்கள் கட்டி எழுப்பி கிறிஸ்துவுக்கு பின் 70 ரோமர்களினால் வெஸ்பியன் டைட்டஸ் என்கிற அந்த சாம்ராஜ்ய அந்த ராஜாவின் ஆட்சியின் காலத்தில், ரோமருடைய சக்கரவர்த்தியின் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாய் அழிக்கப்பட்டது. அதன் பின்பதாக யூதர்கள் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு அந்த தேவன் பொருந்தனை பண்ணி இஸ்ரவேலர் கொடுத்த அந்த தேசத்திலே யூதர்கள் இல்லாமல். அப்பொழுது தேவன் இப்படி அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கும் காலகட்டத்திலே தேவன் எசேக்கியலுக்கூடாக, எசேக்கியல் 37 அதிகாரம் 11-14 வரை வாசிப்போம். எசேக்கியல் 37 அதிகாரத்திற்கு கொடுங்க, 11 தொடக்கம் 14 வரை பாருங்க. ஆண்டவர் என்ன தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். அப்ப இஸ்ரவேல் தெற்கு தேசமும் வடக்கு தேசமும் முழுவதுமாய் சிதறடிக்கப்பட்ட போன காலகட்டத்திலே எசேக்கியேல் பாபிலோன் தேசத்திலே அடிமையாக இருக்கும் போது எசேக்கியேல் இதை எழுதுகிறார். என்னத்தை எழுதுகிறார்? அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில்
வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையின் வல்லமை இதுதான். அருமையான தேவச்சனங்க, முழுவதுமாய் இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்ட அவருடைய பாவங்களை நிமித்தமாக அசீரியர் வடக்கு தேசத்தையும் பாபிலோனியர் தெற்கு தேசத்தையும் கைப்பற்றி அவர்களை சிதறடிக்க பண்ணதன் பின்பதாக எசேக்கியேல் பாபிலோனிலிருந்து எழுதுகிறார், தேவன் உங்களை திரும்பவும் உங்கள் தேசத்துக்கு கொண்டு அதே விதத்திலே திரும்ப அவர்கள் வந்தார்கள், குடியேறப்பட்டார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், திரும்பமாக இயேசு சிலுவையிலே அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது இயேசு சொல்லுகிறார், ஏன் இந்த அவருக்காக அழும் ஸ்திரிகளை பார்த்து சொல்றார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்குமா அழுங்கள், ஏன் எனக்காக அழுகிறேன், ஏனென்றால் உங்களுடைய அழிவு வரும் என்று. இயேசு ஒரு நாள் ஆலயத்திலே ஊழியம் செய்துவிட்டு வெளியே வரும்போது அவருடைய சீஷர்கள் பார்த்து அவரை சொல்கிறார், அந்த ஆலயம் எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறது, எப்படி கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஒரு கல்மேல் இல்லாமல் இது முழுவதுமாய் அழிக்கப்படும். அது கிறிஸ்துவுக்கு பின் 70 நடைபெற்றது. அதன் பின்பதாக இஸ்ரவேல் தேசம் என்கிற ஒரு நாமமே இல்லாமல் போனது. ஆனால் தேவன் திரும்பவுமாக பொருந்தனை பண்ணினது விதத்திலே இப்பொழுது திரும்பவுமாக ஒரு தேசமாய் உருவாக்கி இருக்கின்றார். 1948 இஸ்ரவேல் தேசம் உலக வரப்படைத்திலே அதுக்கு முன்பதாக இருக்கவே இல்லை. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு பொருந்தனை பண்ணின தேவன் அதை திரும்பமாக நிறைவேற்றினார். சரியா? அப்ப இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும்போது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகின்ற தேவன். வாக்குத்தத்தங்களை கண்களுக்கு முன்பதாக நிறைவேற்றுகின்ற தேவன். இதுவரைக்கும் அவர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது என்றால், இனி இஸ்ரவேல் தேசத்தை குறித்து உரைத்திருக்கின்ற தீர்க்க தரிசனங்களும் கட்டாயமாய் நிறைவேறும். அதுதான் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது. இதுவரைக்கும் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து உரைத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறதா, மிகவும் தெளிவாக நிறைவேறி இருக்கிறது என்றால், இனியும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து உரைத்திருக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் கட்டாயமாய் நிறைவேறும். ஆமென். அப்ப இனி இஸ்ரவேல் தேசத்துக்கு நடக்க போறிய காரியங்களையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் தேசம் இனி அதை யாராலும் அழிக்க முடியாது, அது தொடர்ந்து வாழும். இஸ்ரவேல் தேசம் கர்த்தரே அதை பாதுகாக்கின்ற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 121:4 என்று என்ன சொல்லுகின்றது? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அப்ப தேவன் இஸ்ரவேலை காத்து கொண்டே இருக்கின்றார். அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை, அதை தொடர்ந்தும் பாதுகாப்பார். அதனால் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் அரேபிய நாடுகள் அவர்களை அழிக்க கண்ணனம் காட்டி கொண்டிருந்தாலும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? தேவன் அவர்களை பாதுகாக்க, இஸ்ரவேலை காக்கின்ற தேவன் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. அப்ப இஸ்ரவேல் தேசத்து குறித்ததான எல்லைகள் மிகவும் தெளிவாக ஆபிரகாமுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு பொருந்தனை பண்ணினார். இதுதான் நான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் தேசம், இதுதான் இதன் எல்லைகள் என்று மிகவும் தெளிவாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன் அவர். சகலமும் அவருக்கே சொந்தமானது. அப்ப இதுதான் உன்னுடைய எல்லை என்று தேவன் இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சொல்லி இருக்கிறார் என்றால் யாராலும் அதை மாற்றவும் முடியாது, யாராலும் அதை நிராகரிக்கவும் முடியாது. மனுஷன் எம்மாத்திரம் தேவனுக்கு முன்பதாக. ஆனால் இந்த முழு எல்லையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 1000 வருடம் அரசாளும் போதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் பொருந்தனை பண்ணின சகல எல்லைகளும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்படும். அப்ப இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் பார்க்கும்போது
நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய வருகைக்கு ஒரு அடையாளமாய் இருக்கின்றது. கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கின்றது. அது ஒரு தீர்க்க தரிசன கடிகாரமாய் இருக்கின்றது. அதனால் தான் இன்னைக்கு நீங்க செய்திகளை பார்த்தீர்கள் என்றால், செய்திகளில் எந்த நேரமும் இஸ்ரவேல் எப்பொழுதும் உரைக்கப்படுகின்றது. செய்திகள் எடுத்துக்கொண்டோம்னா பிபிசி, CNN எல்லாரும் இஸ்ரவேல் கட்டாயமாய் செய்திகளில் ஒரு மையமாக தான் இருந்து வருகின்றது. எல்லா தேசங்களுடைய கண்களும் இஸ்ரவேல் மேல் தான் இருக்கின்றது. ஏன் அது என்றால், தேவன் அப்படி நியமித்திருக்கின்றார். இஸ்ரவேல் தேசம் தேவனால் நியமிக்கப்பட்ட தேசம், கடைசி காலத்தின் ஒரு அடையாளமான தேசம். அதனால் தான் எல்லாருடைய கண்களும் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் இருக்கின்றது. எல்லோரும் அவர்களை அழிக்க கண்ணனம் கட்டி கொண்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு எடுத்துக்கொண்டால், இஸ்ரவேல் தேசம் இராணுவ பலத்திலே யாருக்கும் குறைந்தவர்கள், புதிய கண்டுபிடிப்புகளிலே யாருக்கும் குறைந்தவர்கள். இன்றைக்கு மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். தேவன் ஏன் யூத ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவர் ஆபிரகாமுக்கு பொருந்தனை பண்ணி அதை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் ஜாதியை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இஸ்மவேல் ஆபிரகாமன் கூடாக வந்தது நிமித்தமாக தான் இன்னைக்கு அநேக அரபியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அதே ஆசீர்வாதத்தை தேவன் பொருந்தனை பண்ணினார் இஸ்மவேலுக்கும். உன்னுடைய பிள்ளையானபடியினால் நான் அவனையும் ஆசீர்வதிப்பேன் என்று. சரி, அதனால தான் இன்றைக்கு அராபிய தேசங்களை பார்த்து கொண்டால் அவ்வளவு பணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப எசேக்கியல் 37 அதிகாரத்தை எசேக்கியல் எழுதும் போது, பல அந்த வேத புத்தகம் முந்தி எழுதிய போது அதிகாரங்கள் இருக்கவில்லை. அருமையான தேவஜனங்களே, பின்பு எங்களுடைய வாசிப்பதற்கு இலகுவாக இருப்பதற்காக தான் வேத புத்தகத்திலே அதிகாரங்களாய் பிரித்து கொடுத்திருக்கிறார். அப்ப எசேக்கியல் இந்த 37 அதிகாரத்தை அவன் எழுதும் போது அது நடந்திருக்கவில்லை. அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் தான் இருந்தது. சரியா? ஆனால் இன்றைக்கு எங்களுடைய காலகட்டத்திலே அது நிறைவேறப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கு. அன்றைக்கு எசேக்கியல் தீர்க்கதரிசி எழுதும் போது எல்லோரும் சிதறடிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலே யாருமே இருக்கவில்லை. பாபிலோன் தேசத்திலே அடிமையாயிருந்துதான் எசேக்கியல் இதனை எழுதினார். ஆனால் இன்றைக்கு எங்கள் கண்களுக்கு முன்பதாக அவர் உரைத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், எப்படி உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னாரோ, அந்த வார்த்தை இன்றைக்கு கண்களுக்கு முன்பதாக நிறைவேறப்பட்டதாய் இருக்கின்றது. சரியா? அப்ப மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், இஸ்ரவேல் தேசம்தான் எங்களுக்கு மூன்றாவது அடையாளம். ஏனென்றால் நான் அடுத்து சொல்ல போகின்ற அறிகுறியோ அடையாளம் தேவனுடைய சபை எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கான மிகவும் பிரதான ஒரு அடையாளமாய் இருக்க போகின்றது. நாலாவது அடையாளம் நான் அடுத்து சொல்ல போகின்ற நாலாவது அடையாளம் சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான மிகவும் முக்கியமான ஒரு அடையாளமாய் இருக்கின்றது. அப்ப விசுவாச துரோகம், பரியாசக்காரர்கள், இஸ்ரவேல் தேசம், இவைகளை நீங்கள் கவனிக்கும் போது தேவனுடைய வருகை, இரகசிய வருகை மிகவும் சமீபமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியல் 37 அதிகாரம் எசேக்கியல் உரைத்தது போல் நிறைவேறி விட்டது. எசேக்கியல் 38, 39 நிறைவேற வேண்டியதா இருக்கின்றது. சரியா? அப்ப நான்காவது அடையாளம், கர்த்தருடைய இரகசிய வருகைக்கான 7 வருகைகளில் நான்காவது அடையாளம் என்னவென்றால் ரஷ்யா தேசம். ரஷ்யா தேசம். சரியா? அப்ப 37 எசேக்கியல் 37 நிறைவேறிவிட்டது. 38, 39 நிறைவேற போகின்றது. அது நிறைவேறுவதற்கு
ரஷ்யா தேசம் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாய் இருக்கும். அப்ப 4வது அடையாளம் என்ன? தேவனுடைய ரகசிய வருகைக்கான 4வது அடையாளம் ரஷ்யா என்கின்ற தேசம். எவ்வளவு நேரம் போயிருக்கு? இப்ப நம்ம இந்த அடையாளத்தை நாங்க பார்த்துட்டு இன்றைக்கு முடிப்போம். எசேக்கியேல் 37 முடிந்ததன் பின்பதாக 38, 39ஆம் அதிகாரம் வருகின்றது. அது நிறைவேற இருக்கின்ற ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கு. 37 நிறைவேறிவிட்டது. அப்ப 37 நிறைவேறி விட்டது என்றால் 38, 39 கட்டாயமாய் நிறைவேறும். அப்ப 38 எசேக்கியேல் 38, 39 நீங்கள் வீட்டிலே நேரம் எடுத்து நன்றாக வாசியுங்க. சரியா? அப்ப நான் அதை சரளமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அப்பொழுது நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சரியா? எசேக்கியேல் 38, 39 வரப்போகின்ற இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை குறித்தது. சரியா? அப்ப நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், அநேக வேத சாஸ்திரிகள் சொல்லுவது என்னவென்றால், இந்த எசேக்கியேல் 37 நிறைவேறிவிட்டது, இஸ்ரவேல் தேசம் மறுபிறப்படைந்து விட்டது, எங்கள் கண்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசம் இப்பொழுது ஒரு வல்லமையுள்ள தேசமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த எசேக்கியேல் 38, 39 தான் இனி நடக்க போகின்றது. அந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் அநேக வேத சாஸ்திரிகள் சொல்லுகின்ற ஒரு காரியம். அப்ப எசேக்கியேல் 38, 39 யுத்தம் என்ன? அது எங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். சரியா? அந்த யுத்தத்துக்கான அறிகுறிகளை நாங்கள் காணும் போது சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதல் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள சொல்றது விளங்கி இருக்கும் என்று உங்களுக்கு விசுவாசிக்கிறேன். அப்ப இன்றைக்கு உலகத்திலே நீங்க செய்திகளை பார்க்கும்போது நடக்கின்ற காரியங்களை மிகவும் கவனமாக வேதத்தின் அடிப்படையிலே நீங்கள் நுண்ணியமாய் பார்ப்பீர்கள் என்றால், எசேக்கியேல் 38, 39 யுத்தத்துக்கான காரணங்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. சரியா? திரும்பமா சொல்லுகிறேன், எசேக்கியேல் 37, 38, 39 எசேக்கியேல் எழுதும் போது நடைபெற்றிருக்கவே இல்லை. எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு 1948 எசேக்கியேல் எழுதின காரியங்கள் நிறைவேறினது. இஸ்ரவேல் தேசம் பிறந்து விட்டது. இப்பொழுது 38, 39 எங்கள் கண்களுக்கு முன்பதாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றது. சரியா? அப்ப இந்த எசேக்கியேல் 38, 39 தீர்க்க தரிசனம் எங்களுடைய காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. சரியா? இந்த நாங்கள் வாழுகின்ற இந்த சந்ததி இந்த காலகட்டத்திலே எசேக்கியேல் 38, 39 நிறைவேறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று நான் சொல்லுகிறேன். சரியா? நிறைவேறும் என்று சொல்லவில்லை, சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இப்ப எசேக்கியேல் 38, 39 நீங்கள் வீட்டிலே வாசிக்க வேண்டும் கட்டாயமா. சரியா? அது என்ன சொல்லுகிறது என்றால், ரஷ்யா தேசம் இன்னும் பல நாடுகளோடு கூட இணைந்து கொண்டு, இதில் மிகவும் முக்கியமாக அந்த நாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் வாசிப்போம். ஈரான் மிகவும் முக்கியமாக ரஷ்யா தேசத்தோடு கூட இணையும் என்று வேதம் சொல்லியிருக்கின்றது. ஈரான், எத்தியோப்பியா, சுடான், இந்த நாடுகளை நாங்கள் வாசிப்போம். இவர்கள் ஒரு குழுவாய் ஒன்று சேர்ந்து, ரஷ்யா, ஈரான், எத்தியோப்பியா, சூடான், ஜெர்மனி, டர்க்கி, இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் ஒன்றை ஆரம்பிக்கும் என்று எசேக்கியேல் 38, 39 எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெளிவாக எழுதுகின்றார். சரியா? அப்ப இன்றைக்கு 2500 வருடங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதி காலம் கடந்து விட்டது. அப்ப அவர் எழுதும் போது என்ன சொல்லுகின்றார்? கடைசி நாட்களிலே ரஷ்யா தேசம்
இன்னும் சில நாடுகளை சேர்த்து கொண்டு இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வரும் என்று சொல்லுகின்றார். சரியா? அவர் ரஷ்யா என்பதை தெளிவாக ரஷ்யா என்று எழுதவில்லை. ஆனால் அவர் சொல்லும் காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது, அதனை ஆராய்ந்து பார்க்கும்போது இது ரஷ்யா என்பதை புரிந்து கொள்ளலாம். சரியா? எசேக்கியேல் 38:15-16 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். எசேக்கியேல் 38 அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வடக்கு திசையில் உள்ள உன் ஸ்தானத்தில் இருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாயிருந்து எல்லோரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே பார்க்கிறீங்களா? கடைசி நாட்களிலே என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இது சம்பவிக்கும். கோகே என்றால் ஒரு தலைவர். ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன்மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வர பண்ணுவேன். சரியா? அப்ப நீங்க எசேக்கியேல் 38:39 வாசியுங்கள். என்ன வேதம் தெளிவாக சொல்லுகின்றது? ரஷ்யா என்கின்ற தேசம், இன்னும் ஈரான், டர்க்கி, சூடான், லிபியா, இந்த நாடுகள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது இஸ்ரவேல் தேசத்தால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு காலகட்டம் வரும். அப்பொழுது தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அவர்களை நிர்மூலமாக்குவார் என்பதுதான் இந்த தீர்க்க தரிசன வசனம். இது இன்னும் நிறைவேற வேண்டி இருக்கின்ற தீர்க்க தரிசன வசனம். சரியா? அப்ப இந்த காலகட்டத்திலே, நாங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் ரஷ்யா, ஈரான், லிபியா, சூடான், டர்க்கி, இந்த நாடுகள் ஒன்றாய் சேர்ந்து விட்டன. ஈரான் எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்தை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நியூக்ளியர் வெப்பன்ஸ்களையும் தயார் பண்ணி கொண்டிருக்கிறது. ரஷ்யா ஈரான் தேசத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தேசம், மிகவும் உதவி செய்கின்ற தேசம். அப்ப இந்த கூட்டுக்குழு சேர்ந்து விட்டதை எங்களுடைய இந்த காலகட்டத்திலே நாங்கள் காணலாம். சரியா? அப்ப இந்த தீர்க்க தரிசனம் எங்கள் கண்களுக்கு முன்பதாக மிகவும் மெதுவாக நிறைவேறி கொண்டு வருகின்றது. இப்ப இந்த யுத்தம் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று தெரியாது. யுத்தம் ஆரம்பிக்க போகின்ற காலகட்டங்கள் வரும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படும். சரி, அந்த யுத்தத்துக்கான அறிகுறிகளை நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. இப்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் எப்பொழுதும் யுத்தமாயிருக்கு. ஈரானை சுத்தி, இஸ்ரவேலை சுத்தி இருக்கின்ற காசா மற்றும் அந்த ஹூத்திஸ் தீவிரவாதிகள் மற்றும் சிரியா, லெபனான், இவைகள் எல்லாவற்றையும் ஈரான் தேசம்தான் அதில் இருக்கும் அந்த தீவிரவாதிகளுக்கு பணத்தை கொடுத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஈரான் எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் நாங்கள் இப்பொழுது செய்திகளிலே பார்க்கிறோம். அதற்கு ரஷ்யா மிகவும் உதவியாக இருக்கின்றது. அருமையான தேவ ஜனங்களே, இவைகளை நீங்கள் பார்க்கும்போது வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் தெரியாவிட்டால் நீங்க உலகத்துல இருக்கிறவரை போல இவங்க அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, என்ன மாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நம்மளுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நம்மளுக்கு இங்க நம்ம அரிசி மாவு சரியா விலைக்கு கிடைச்சா, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா போதும் அப்படின்னு நீங்க உலகத்துல இருக்கிறோம் போல யோசித்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு தெரியாவிட்டா.
ஆனால் வேதத்தை ஆராய்ந்து தீர்க்க தரிசனங்கள், இஸ்ரவேல் தேசத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு கிறிஸ்தவன் இவைகளை பார்க்கும்போது முதலாவது அவனுடைய மனதுக்கு வருவது என்ன? நம்முடைய எடுத்துக்கொள்ளுதலின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதுதான் முதலாவது அவனுடைய சிந்தனைக்கு வரும். ஆனால் வேதத்தை அறியாத, தீர்க்க தரிசனங்களை அறியாத, இஸ்ரவேல் தேசத்தை குறித்ததான கர்த்தர் உரைத்திருக்கின்ற தீர்க்க தரிசனங்களை அறியாத ஒரு கிறிஸ்தவன் அறியாமையினாலே அழிந்து போய்விடும். அதனால் தான் நான் இதை கற்றுக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்க நியூஸ்ல பார்க்கும் போது இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலே யுத்தங்கள் வரும்போது நீங்கள் இதை காண வேணும். ஒரு அடையாளமாக நான் வெகு சீக்கிரமா இந்த பூமியை விட்டு போக போகிறேன். அவருடைய ரகசிய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கின்றது. அதனால் தான் நீங்க இன்னைக்கு ரஷ்யா தேசத்தை அநேகமாக செய்திகளிலே காணலாம். ஏன் இது கடைசி நாட்கள். உக்ரைன் தேசத்தை ரஷ்யா கைப்பற்ற அங்க முயற்சிக்கின்றது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் ஒத்து போகாது. இப்படி ரஷ்யா அநேக தேசங்களோடு கூட இப்பொழுது எதிரிகளாய் மாறிக்கொண்டு வருகின்றது. ஈரான் அந்த மறுபக்கத்திலே அமெரிக்காவுக்கு எதிராக காரியங்களை செய்து கொண்டு வருகின்றது. அருமையான தேவ ஜனங்களே, நான் சொல்லுகிற இந்த இதை நல்லா கவனியுங்கள். எசேக்கியேல் 37 நிறைவேறிவிட்டது. அது நிறைவேறிவிட்டது என்றால் கட்டாயமாக 38, 39 நிறைவேறும். அந்த 38, 39 அந்த யுத்தம் மிகவும் நெருங்கிவிட்டது. எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அதற்கான அறிகுறிகள் மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அதற்கான காலகட்டம் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அதை நீங்கள் காண்கின்ற போது சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இயேசு சதிசேயரையும் பரிசேயரையும் கடிந்து கொண்டார். எதற்காக? நீங்கள் இந்த காலங்களையும் நேரங்களையும் அறியாமல் இருக்கிறீர்கள். சரியா? மத்தேயு 16:3 என்ன சொல்லுகின்றது? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசேயரும் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஜக்கி, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 3ஆம் வசனம். பரிசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வான மிட்டி இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியும், காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? வெதர் ரிப்போர்ட், வானிலை அறிக்கையை நல்லா சொல்றீங்க, பார்த்துட்டு இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு சரியா சொல்றீங்க, இன்னைக்கு வெயில் வச்சு வாங்க போகுதுன்னு சரியா சொல்றீங்க. ஆனா இயேசு சொல்றாரு, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? அப்ப இன்றைக்கு நான் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்றால், காலங்களின் அடையாளங்களை நிதானித்துக் கொள்ளுங்க. பரிசேயர் சதிசேயர் போல இருக்காங்க. பரிசேயர் சதிசேயர் மதத்தை பின்பற்றுகிறது. மதம், சடங்கு, சம்பிரதாயங்கள் இதன் பின்னுக்கு ஓடிக்கொண்டு காலத்தின் அடையாளங்களை உணராதிருந்தார்கள். அதனால் தான் இயேசு கிறிஸ்து வந்த போதும் மேசியாவாய் அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அப்ப இன்றைக்கும் மத பிரியர்களாயும் மதம் பிடித்தவர்களாயும் இருக்காதீர்கள். மதம் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மாற்றுதல் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. இன்னைக்கு மதத்தின் நிமித்தமாக தான் இந்த பூமியிலே எத்தனையோ கொலைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஒருத்தன் வெட்டி கொண்டு கொள்ளுகிறார்கள், மதம் நிமித்தம். அப்ப இன்னைக்கு சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்களிலே மூழ்கி போகாமல்
காலத்தின் அடையாளங்களை அறிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ ஜனங்களே, சபையாகிய நாங்கள் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம்? பரிசேயர் சதிசேயரை போல இருக்காதீர்கள். எசேக்கியேல் 38, 39 யுத்தத்தை நீங்கள் செய்திகளில் அதன் அடையாளங்களை காணும் போது எப்படிப்பட்ட காலகட்டத்திலே இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த யுத்தத்திற்கு பின்பு, ஏனென்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரஷ்யா, ஈரான், டர்க்கி, இந்த 3 நாடுகளும் உலகத்திலே மிகவும் பெரிய இராணுவத்தை வைத்திருக்கின்ற நாடு. அது மாத்திரமல்ல, அதோடு கூட ஜெர்மனி, சூடான், லிபியா, இந்த நாடுகள் எல்லாம் வந்து தேவன் அவர்களுக்கு விரோதம், அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக விரோதமாய் வரும்போது வேதம் சொல்லுகின்றது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எக்ஸ்கியூஸ் மீ, இஸ்ரவேல் தேசம் அவர்களுக்கு முன்பதாக தோல்வி அடைய போகும் சூழ்நிலையிலே தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணி அவர்களை நிர்மூலமாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் அந்த ஆதி அந்த 38, 39 அதிகாரங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு விடும். அப்ப இந்த நாடுகள் நிர்மூலமாகி போனது என்பதாக சபை அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போய்விடும் பூமியிலிருந்து. அப்ப சபை போனது என்பதாக யார் வருவார்? அந்தி கிறிஸ்து. சரியா? இப்ப இந்த காலகட்டத்திலே அமெரிக்கா தேசம்தான் சர்வாதிகாரியாக இருக்கின்றது. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே அமெரிக்க தேசம் இனி சர்வாதிகாரியாக இருக்க முடியாது. ஏனென்றால் கடைசி ராஜ்யம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், 10 ராஜாக்களுடைய ஒரு ராஜ்யமாய் தான் இருக்கும். தெளிவாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். பழைய எங்களுடைய வேத பாடங்களை போய் பாருங்கள், அதில் தெளிவாக அதை குறித்து நான் கற்றுக் கொடுத்தேன். இனி கடைசி காலத்திலே வரப்போகின்ற அரசாங்கம் எப்படி? 10 ராஜாக்களை கொண்ட அரசாங்கம். அப்ப இன்றைக்கு ஐரோப்பிய ஐக்கியம் மிகவும் பலவந்தமாய் கட்டியெழுப்பப்பட்டு கொண்டு வருகின்றது. அப்ப இந்த யுத்தம் எசேக்கியேல் 38, 39 யுத்தம் முடியும் போது நான் விசுவாசிக்கின்றேன், அந்த 10 ராஜாக்களும் ஐரோப்பிய ஐக்கியம் ஒன்றியத்திலிருந்து தான் வருவார்கள். ஏனென்றால் அந்தி கிறிஸ்து வரும்போது அவன் எப்படி வருவானா? இந்த பூமிக்கு சமாதானத்தை தருகிறேன் என்றுதான் வருவான். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது வருகின்ற முதலாவது குதிரை என்ன? வெள்ளை குதிரை. அதுல அமர்ந்திருக்கிறவன் அது இயேசு கிறிஸ்து அல்ல. இன்னைக்கு அநேக பேர் அதை பிழையாய் இன்டர்பிரேட் பண்றாங்க. அது இயேசு கிறிஸ்து இல்லை, அது அந்தி கிறிஸ்து. ஏனென்றால் அவன் சமாதானத்தை, போலியான சமாதானத்தை எடுத்துக்கொண்டு அதை சமாதானம் தருகிறேன் என்று வருவான். ஏனென்றால் இந்த எசேக்கியேல் 38, 39 யுத்தம் முடிந்ததன் என்பதாக உலகமே கலங்கி போயிருக்கும். ஏனால் மத்திய தரை கடல், அந்த தேசங்கள் எல்லாம் நிர்மூலமாகி போயிருக்கும். உலகமே கலங்கி போயிருக்கும். ஏனென்றால் அங்கிருந்தான் இன்னைக்கு அதிகமாக பெட்ரோல், டீசல் எல்லாம் வருகின்றது. அப்ப அங்கு யுத்தம் ஏற்பட்டால் முழு உலகமுமே பாதிக்கப்படும். அப்போ முழு உலகமே ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கும். இந்த எசேக்கியேல் 38, 39 யுத்தம் நடைபெற்று முடிந்தது என்பதால் இப்ப யாருக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும்போது இந்த ஐரோப்பியன் ஒன்றியத்தில் இருந்த ஒருவன் எழும்புவான். 10 ராஜாக்கள் கொண்ட ராஜ்யம் வரும். அதிலிருந்து ஒருவன் எழும்பி, நான் முழு உலகத்துக்குமே சமாதானத்தை கொடுப்பேன் என்று. அப்பொழுது எல்லோரும் அவனை பின்பற்ற ஆரம்பிப்பார். ஆனால் அந்த காலகட்டத்திலே சபை இருக்காது. என்றால் இந்த எசேக்கியேல் 38, 39 யுத்தம் ஆரம்பிக்கும் போது சபை போய்விடும். சரியா? அப்ப எவ்வளவு பெரிதான அடையாளங்கள் இவைகள். அருமையான தேவ ஜனங்களே, இதுவரைக்கும் சில வேளை நீங்கள் இதை கேள்விப்பட்டு இருக்கவே மாட்டீர்கள். இதுவரைக்கும் இந்த யுத்தங்கள் நடக்கும்போது அவங்க அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு சாப்பாடு இருந்தா, வாகனத்துக்கு பெட்ரோல் இருந்தா, பிள்ளைகள் ஸ்கூல் போய் வந்தா, ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய் வந்தா அது போதும், அவங்க அடிச்சு கொண்டுகிட்டு கிடக்கணும் அப்படின்னு நீங்க யோசித்துக்கிட்டு இருந்திருக்கலாம்.
ஆனால் அந்த யுத்தம் இஸ்ரவேல் தேசத்துக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரோ, தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறாரோ, அந்த காரியங்கள் நடப்பதை நீங்கள் நுண்ணியமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் தேசத்துக்கும் உலகத்தின் முடிவுக்கும் மிகவும் தொடர்பு இருக்கின்றது. சரியா? இது தேவனால் நியமிக்கப்பட்ட தேசம். 1 தெசலோனியர் 4:16-17 சொல்லுகின்றது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகின்றது? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். இது இசைக்கேல் 38-39 யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நடைபெறும். சரியா? இது கர்த்தருடைய ரகசிய வருகை தான். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 தெளிவாக சொல்கின்றது. அப்ப அருமையான தேவ ஜனங்களே, இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? திரும்ப அதை போடுவோம். ஜாக்கி 1 தெசலோனிக்கேயர் 4 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும், தேவனுடைய எக்காலம் ஊதப்படும். ரகசிய வருகை வரும்போது மேலே வானத்திலே தேவனுடைய எக்காலம் ஊதப்படும். சரியா? நம்ம வேதத்தை வாசிக்கும் போது இந்த சில காரியங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். அருமையான தேவ ஜனங்களே, நம்ம இப்ப பழைய ஏற்பாட்டிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது, அவர்கள் வனாந்திரத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தெளிவாக மோசேக்கு சொன்னார், நீ ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒன்று கூடுவதற்கு இந்த எக்காலத்தை ஊத வேண்டும். சரியா? அதை நீங்கள் வாசிக்கலாம். என்னாகமம் 10:1-3. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 1-3. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் நான் விசுவாசிக்கின்றேன் 20 லட்சத்துக்கு மேல் இருந்திருப்பார்கள். அவர்கள் பாளையம் இறங்கி வனாந்திரத்திலே பாளையம் இறங்கி அங்கே தங்கும் போது மோசேக்கு வாங்க வாங்கன்னு கத்த முடியுமா? இப்ப தேவன் என்ன சொன்னார்? நீ ஜனங்களை ஓரிடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கூட்டுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? எக்காலத்தை ஊத வேண்டும் என்று சொன்னார். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. பூரிகைகள் என்பது எக்காலம். சரியா? அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும் போது சபையார் எல்லோரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் வர வேண்டும். ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரத்தின் இடத்தில் தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, அரை பரிசுத்த ஸ்தலத்திலே. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது கானான் தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். சரியா? நாங்கள் உலகத்தில் அடிமைகளாய் இருந்து இப்பொழுது விடுவிக்கப்பட்டு பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அவர்கள் புறப்பட்டு போவதற்காக ஓரிடத்தில் ஒன்று கூட்ட வேண்டுமென்றால் நீ இந்த இக்காலத்தை ஊத வேண்டும். அப்பொழுது அவர்கள்
தேவனுடைய கூடாரத்தின் ஆசரிப்பு கூடாரத்தண்டே வர வேண்டும். அவருடைய பிரசன்னம் இருக்கும் இடத்துக்கு வர வேண்டும். அப்ப பழைய ஏற்பாடு ஒரு நிழல், சரியா? நிஜம் புதிய ஏற்பாட்டிலே நடைபெறும். அப்ப பழைய ஏற்பாட்டிலே நடந்தது புதிய ஏற்பாட்டிலே இப்பொழுது நிஜமாய் நடைபெறும். இப்ப நாங்கள் சபையாகிய நாங்கள் பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் கானான் தேசத்தை போல போய்கொண்டிருந்தது போல இப்பொழுது தேவன் அவருடைய பிரசன்னம் இருக்கும் இடத்துக்கு எங்களை கூப்பிடுவதற்கு இந்த எக்காலத்தை ஊதுவார். எப்படி பழைய ஏற்பாட்டிலே மோசே ஜனங்களை தேவன் பிரசன்னமாகி ஆசரிப்பு கூடாரத்தண்டை வருவதற்கு எக்காலத்தை ஊதினாரோ, அப்ப பழைய ஏற்பாட்டிலே எல்லோரும் இந்த வனாந்திரத்திலே தங்கி இருக்கும் போது இந்த எக்காலம் ஊதும் போது ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வருவார், அங்கிருந்து பிரயாணப்பட்டு போவார். அதே போல இந்த ரகசிய வருகை, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை, அவர் நடுவானத்துக்கு வரும்போதே, எக்காலம் ஊதப்படும் போதே அவருடைய சபையாகிய நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு இடமாகி அவருடைய பிரசன்னத்துக்கு போவோம். அங்கிருந்து அவர் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். அதுதான் 1 தெசலோனியர் 4:16-17 சொல்லுகின்றது. சரியா? தெளிவா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இன்றைக்கு நீங்கள் ரஷ்யா தேசம் பிரதான செய்திகளை வரும்போது, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் ரஷ்ய தேசம் கதைக்கும் போது, மற்ற அவருடைய அந்த சேரப்போகின்ற மற்ற நாடுகள் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் கதைக்கும் போது, இந்த குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த எசேக்கியேல் 38-39 குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த நாடுகள் ஒன்று கூடும் போது, ஒன்றாய் சேர்ந்தவர்கள் காரியங்களை செய்யும் போது உங்களுக்கு என்ன தெளிவாக வேண்டும்? அவருடைய இரகசிய வருகைக்கு இது அடையாளம். அவருடைய இரகசிய வருகை சமீபமாய் இருக்கின்றது. சரியா? நாங்கள் கடைசியாக எசேக்கியேல் 38:1-6 வகை வாசித்து விட்டு நாங்கள் இந்த வேத பாடத்தை முடிப்போம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 1-6 வரை வாசித்து விட்டு முடிப்போம். எவ்வளவு நேரத்தை இருக்கு ஜெகி? 1 hourல முடிச்சிடலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 1-6 வரை வாசிப்போம். சரியா? இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோல். ஆனா எரேமியா வாசித்து எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 1-6. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தானான கோகுவுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. அப்ப மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தானான கோகுக்கு, இது ரஷ்யாவை குறித்து தான் சொல்லுகின்றது. நான் எசேக்கியேல் 38-39ஆம் அதிகாரத்தை குறித்து இன்னொரு நாட்களிலே வேறொரு வேத பாடத்தை நான் எடுக்க முடியுமானால் நான் அதனை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறேன். நீங்கள் இதை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ரஷ்யா தேசத்தை குறித்து தான் சொல்லுகின்றது. 3வது வசனம், சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்ப தேவன் சொல்லுகின்றார், ரஷ்யா தேசத்தை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரையையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடவும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லோரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெரிசியர் யாரு? ஈரான். எத்தியோப்பியரும், எத்தியோப்பிய தேசம், லிபியரும், லிபியா தேசம் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பார்கள்.
கோமோரும் ஜெர்மனி, அவனுடைய எல்லா இராணுவங்களும், வடதிசையில் உள்ள சொர்க்கமா துர்க்கி வம்சத்தாரும் அவருடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். அப்ப இதுலதான் இந்த நாடுகள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. சரியா, இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு முன்பதாக யுத்தம் பண்ண எதிர்காலத்திலே வரும். அப்ப எசேக்கியேல் 37 நிறைவேறிவிட்டது. எசேக்கியேல் 38, 39 நிறைவேற வேண்டி இருக்கின்றது. அது நிறைவேறுவதற்கான அறிகுறிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அப்படி என்றால் கர்த்தருடைய ரகசிய வருகை மிகவும் சமீபம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா, அப்ப நாங்கள் 4 அடையாளங்களை பார்த்து விட்டோம். இன்னும் 3 அடையாளங்கள் தான் மிஞ்சி இருக்கின்றன. அதை அடுத்த கிழமை முடியும் என்றால் முடித்து விடலாம், இல்லாவிட்டால் இன்னும் 2 கிழமைகளை வேத பாடத்தை முடிக்கும். இப்போ முதலாவது அறிகுறி என்ன? விசுவாசத்துவம். 2வது அறிகுறி பரியாசக்கார். 3வது அறிகுறி இஸ்ரவேல் தேசம். 4வது அறிகுறி ரஷ்யா தேசம். எசேக்கியேல் 38, 39 அதிகாரத்தில் அதுதான் கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் இவைகளை படிக்கும் போது அருமையான தேவ ஜனங்களே, நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நோவாவின் காலத்திலே எப்படி இருந்ததோ அப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்திலும் இருக்கும் என்று இயேசு மத்தேயு 24 அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கு. அப்ப நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததாம்? நோவா எவ்வளவுதான் வெள்ளம் வருகின்றது என்று பிரசங்கித்தாலும் ஒருவருமே கேட்கவில்லை. அசட்டையாயிருந்தார்கள். அவனை குறித்து கேலியாய் சிரித்தார்கள். ஆனால் வெள்ளம் வந்ததா? கட்டாயமாய் வந்தது. அவர்கள் எல்லோரையும் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணர்வற்றவர்களாய் இருந்தார்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்திலும் ரகசிய வருகை என்று அநேக போதகர்கள் போதிக்கிறார்கள். கடைசி நாட்களிலே வாழுகிறோம் என்று போதிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உணராதவர்களாயிருக்கிறார். அந்த கூட்டத்திலே நீங்கள் பங்குள்ளவர்களாயிருக்காதீர்கள். சரியா, இந்த அடையாளங்களை காணும் போது அவருடைய ரகசிய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. உணர்ந்து கர்த்தருக்குள் வைராக்கியமாய் வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அவர் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்போடு கூட அப்படி எதிர்பார்ப்போடு கூட வாழுகிறவன் தன்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வான். சரியா, தேவனுக்கு முன்பதாக நீதியாக நடப்பான். கையின் கிரியைகளை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வான். நாவை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வான். வேதம் சொல்லுகின்றது, நோவா அவனுடைய சந்ததிகளிலே நீதிமானாய் இருந்தான் என்று. ஆதலால் தான் தேவன் அவன் இந்த வரப்புகின்ற அழிவிலிருந்து காப்பாற்றினான். லோத்து சொதோம் குமோரா தேசத்தில் இருந்தாலும் நீதிமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆதலால் ஆபிரகாம் ஜெபித்தது நிமித்தமாக தேவன் அவனை காப்பாற்றினார். இந்த காலகட்டத்திலே வாழும் நாங்கள் நீதிமானாய் இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சரியா, ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேத பாடத்துக்கூடாக நீர் எங்களோடு கூட பேசியதுக்காக நன்றி. அப்பா, இந்த நாட்களிலே அநேக பேர் கடைசியின் உம்முடைய வருகையை குறித்து பிரசங்கிப்பதும் இல்லை, அதை குறித்து சொல்லுவதும் இல்லை. ஆதலால் அழிவில்லாமையினால் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். வரப்போகிற உம்முடைய ரகசிய வருகைக்கு தயாராக இருக்க இந்த வார்த்தைகள் உம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்வதாக. சபைகளை தயார் பண்ணுவதே ஊழியக்காரர்களின் கடமையாய் இருக்கட்டும். சுவிசேஷத்து ஊழியத்துக்கும் கர்த்தருடைய வருகைக்கும் சபையை தயார் செய்வதற்கான வாஞ்சை ஊழியருடைய இருதயங்களிலே கொடுத்தார்கள். ஆண்டவரே, எவ்வளவுதான் நீர் எங்களை ஆசீர்வதித்து இருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களின் மேல் எங்கள் கண்களும் எங்கள் விசுவாசமும் அந்த ஆசீர்வாதத்தின் மேல் இராதபடிக்கு உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலும் விசுவாசமாயிருக்கிறவர்களாக எங்களை மாற்றியார். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் ஒரு எழுப்புதல் வரட்டும். ஜெபத்திற்கான எழுப்புதல், வேதத்தை தியானிப்பதற்கான எழுப்புதல், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே வாழும் ஒரு வாழ்க்கை,
அப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்களை எழுப்பியவர்களப்பா. உமக்கு வைராக்கியமாய் வாழும் கிறிஸ்தவ குடும்பங்களை எழுப்பியவர்கள். ஏனோ தானோ என்று ஒரு சமயத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் இல்லாமல் தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு தேவனுக்காக வைராக்கியமாக கிறிஸ்தவர்களை நீர் எழுப்பியாடும். இதெல்லாம் இலங்கை தேசத்திலே உடைய நற்செய்தி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். ஒவ்வொரு மூளை முடுக்குக்கும் உடைய நற்செய்தி ஆகிய சுவிசேஷம் கடந்து போக விசுவாசிகளை எழுப்பியவர். சபைக்குள்ளாக எழுப்புதலை கொண்டு வந்தார். சபைகளை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. பிரதான போதரிலிருந்து சபையில அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளிலும் பரிசுத்தத்தை கொண்டு வரும். கழுவும் சபைகளை உடைய இரத்தத்தினாலே, உடைய அக்கினியின் அபிஷேகத்தினாலே சபைகளை பட்சித்து கழுவி சுத்திகரித்து அக்கினியினாலே நிரப்பி அந்த கடைசி நாட்களிலே வல்லமையுள்ள மகிமையோடு கூட சபைகள் எழும்ப கிருபை செய்யும் அப்பா. அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களிலே நடக்கின்ற சபைகளை எழுப்பியருளும் அப்பா. உடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படியா கர்த்தாவே, இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் அநேக கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின் காதுகளுக்கு போகத்தக்கதாக நீர் வாசலை திறந்தோம். தருணத்துக்காக நன்றி. கொடுத்த வசதிகள் எல்லாவற்றுக்குமாக நன்றி. எல்லாம் நாங்கள் செய்யும் எல்லா காரியத்திலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்த செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். ரொம்ப நன்றி. மற்றும் நேரம் எங்களோடு கூட உங்களுடைய கலந்து கொண்டதுக்காக. இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி வாழுகிற ஜனங்களாயிருங்க. என்றால் வார்த்தைகளை கேட்டு அவைகளை மறந்துவிட்டு மனம் போன போக்கிலே வாழ்வோம் என்றால் வார்த்தைகளை கேட்பதிலும் பிரயோஜனமே. வார்த்தைகளை கேட்டு அதன் அடிப்படையில் வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எந்த சபைக்கும் போகாதவர்களாக இருப்பீரானால் ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரியுடைய தமிழ் சிங்கள ஆராதனைக்கு வாருங்கள். காலை 7:30 மணிக்கு திரையின் கீழே வருகின்ற விலாசத்திலே நாங்கள் கூடுகிறோம். வந்து கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிங்க, அவருடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களை தொடுவார், உங்களை மாற்றுவார். சபை உண்டு கூடுதலை உதாசீனம் செய்யாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதம்.